அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு. அதில் ஒரு சில நான் சொல்கிறேன். ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும். வாக்குறுதி 30 பண்ணாங்களா? இல்லை. கேரளாவில் செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும். வாக்குறுதி எண் 32 நடக்கலை. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றலை, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க ஒப்புதல் அளிக்கலைன்னா ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட அரசு. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க? விவசாயிகள் எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த நிலத்தை நாங்கள் காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவளித்து கொண்டிருக்கின்றோம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும், அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு கேட்குறான்னா சிப்காட் அமைங்க வேண்டான்னு சொல்லலை. முப்போகம் விளைகின்ற விவசாய நிலத்தை அழித்து சிப்காட் நான் அமைப்போம் என்று அது வளர்ச்சி கிடையாது.